வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனை ராசி பலன். ராசி பலன். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தைப்பனி தரையை துளைக்கும், மாசி மாதப்படி மச்சை துளைக்கும் அப்படின்வாங்க. ஸோ மாசி மாதத்தில் பனி முழுவதுமாக நீங்கியிருக்காது, கொஞ்சம் பனி இருக்கும். அந்த குளிர்காலத்தின அதிகாலை நேரம் அப்படியே அங்கங்கே பறவைகள் அப்படி கேச்சுன்னு ஒரு சத்தம், லேசான குளிர்காற்று, வெண்பனி, அழகான சூரியோதயம். இதனுடைய சிறப்பே தனி தாங்க, அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு அழகான அதிகாலை நேரத்தில் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அது என் கண்ணில் பட்டுச்சு. எது? அதை எடுத்து பார்க்கணுன்னு உள்ளுக்குள்ளே ஆசை தான். என்னத்துக்கு அதை காலையிலே மூடட்டாயிடுமே அப்படின்னு பயமாக இருந்துச்சு. அதனால் மனசை கட்டுப்படுத்திட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வெளியே வந்தேன், திருப்பியும் அது கண்ணில் பட்டது. சரி, என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாமே அப்படின்னு நியூஸ் பேப்பரை எடுத்தேன். அதுதான் நியூஸ் பேப்பர். பொதுவாக ஏர்லி மார்னிங் டைமில் ஒரு நல்ல மூடில் இருக்கக்கூடிய நமக்கு எதிர்மறையான எண்ணங்களை புகுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது செய்தித்தாள்கள். அதுலேயும் முக்கியமாக என்ன அப்படின்னாக்கா, அதில் இருக்கக்கூடிய ராசி பலன். சில பேர் பேப்பரை வாங்கின உடனே பார்க்குறது அந்த ராசி பலன். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, வீட்டில் எந்திரிச்ச உடனே செய்யக்கூடிய மொதல் வேலை டெய்லி கேலண்டர் ஷீட்டை மறக்காமல் கிழிக்கிறது. கிழித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கண் எங்கே போகும் அப்படின்னாக்கா ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ராசி பலன் அப்படி சொல்லி ஒத்த வார்த்தை தான் போட்டிருப்பான். ஆனால் அந்த ஒரு வார்த்தை ஒருவனுடைய மனதில் பல நூறு மாயாஜாலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஒற்றை வார்த்தை தான். ஒற்றை வார்த்தை ஒரு தனி மனிதனுடைய ஒரு நாளையே புரட்டி போடக்கூடிய ஆற்றல் படைத்ததாக மனிதர்கள் நினச்சிக்குவாங்க. அப்போ எனக்கு அதே மாதிரி இன்றைக்கி ஏனோ ராசி பலனை படித்தே தரலாம் அப்படின்னு தோணுச்சு. இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் சரி நம்ம ராசிக்கு என்ன பலன் தான் போட்டிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிவிட்டு ராசி பலனை படித்தேன். என்ன தான் சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் அன்னைக்கு படித்த ராசி பலன் நாள் முழுவதும் என்னுடைய வேலைகளை பாதித்தது. என் ராசிக்கான அன்றைய பலன்களை மிக தீவிரமாக படித்ததால் என்னையும் அறியாமல் அவை என் உள்மனதில் பதிந்துவிட்டது. அதனால் என்னை பற்றி எதுவுமே தெரியாத ஒருவர் என்னுடைய அன்றைய நாள் எப்படி இருக்கப் போகிறது என எழுதியதை படித்ததால் தெரிந்தோ தெரியாமலோ அன்றைய நாளின் என்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய எதிர்கால லட்சியங்கள் என எதுவுமே ராசி பலனை எழுதியவருக்கு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய மன ஓட்டங்களை அன்று முழுவதும் அவர் எழுதிய ராசி பலன்களே கட்டுப்படுத்துகிறது. அதாவது என்னுடைய ஒரு நாளை வடிவமைக்கக்கூடிய உரிமையை யாரோ ஒருவரிடம் நான் அடகு வைத்து விட்டேன். ஆனால் என்னுடைய விதியை என்னைத் தவிர வேறு யாராலும் தீர்மானிக்க முடியாது என்ற வாசகங்களை அவ்வப்போது நாம் மறந்து விடுகிறோம். சரி, யாரோ எழுதிய நாள் பலனை எதற்கு நான் படிக்க வேண்டும் என்று சிந்தித்ததால் நாமே நம்முடைய நாள் பலனை எழுதினால் என்ன என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. அதிலிருந்து என்னுடைய நாள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அன்றைய நாள் பலனை நானே எழுதிவிடுகிறேன். அன்றைய நாளில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என காலையிலேயே எழுதிவிடுவதால் எந்த பதற்றமும் எந்த கலக்கமும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன். சில நேரங்களில் நான் நினைத்ததற்கு மாறாக சில விஷயங்கள் நடப்பது உண்டு. ஆனாலும் காலையிலேயே நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து கொள்வதால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் என்னால் சமாளிக்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அனுபவத்திலிருந்து மேலும் மேலும் கற்றுக்கொள்ளும் உத்வேகத்தையும் இந்த பழக்கம் அளிக்கிறது. நான் விரும்பியது கிடைக்காவிட்டால் அது எனக்கு தேவையில்லாததாக இருக்கலாம், அல்லது அதை பெற இது சரியான நேரமாக இல்லாமல் இருக்கலாம் என நினைக்கக்கூடிய பக்குவமும் ஏற்பட்டுவிட்டது. எது எப்படியோ என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையை நான் கையில் எடுத்துவிட்டேன். என் ஒவ்வொரு நாளையும் நான் தான் வடிவமைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என் விதியை என்னைத் தவிர வேறு யாரும் தீர்மானிக்க முடியாது என்ற உறுதியான நம்பிக்கையும் எனக்கு முழுதாக ஏற்பட்டுவிட்டது. ஆகவே நம்முடைய நாளை பிறரிடம் அடகு வைக்காமல் நம்முடைய நாளை நாமே தீர்மானித்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி.
முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு உப்பரிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி